ஒரு முடி கொட்டுனாலும் உயிரை விடும் கவரிமான் ஜாதிடான்னு சில பேர் சுத்துவாங்க. பாத்திருக்கீங்களா? ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு மான் இருக்கா? முடி கொட்டினா உண்மையிலேயே அது செத்து போயிடுமா? அதத்தான் இன்றைய வீடியோல பாக்க போறோம். என்ன கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? நான் உங்க அம்புஜம் பாட்டி. ஒரு முடி கொட்டினாலும் உயிரை விடும் கவரிமான் உண்மையில மான் கிடையாது. அது பனிப்பகுதிகளில் வாழற, உடம்பு முழுக்க நீளமான அடர்ந்த ரோமம் கொண்ட யாக்குன்னு சொல்லப்படும் ஒரு எருமை வகை விலங்கு. பழைய தமிழ்ல கவரிமான்னு சொன்னாங்க. கவரினா நீளமான முடி என்ற பொருள், மான்னா பெரிய விலங்கு. கவரி பிளஸ் மா என்றது நீளமான முடி கொண்ட பெரிய விலங்கு. அதுல இருக்கிற மாவ மக்கள் மான்னு நினைச்சிட்டாங்க. அப்படித்தான் கவரிமான்னு மருவி பரவிச்சு. சரி, ஒரு முடி கொட்டினா உயிரை விடுமான்னு கேட்டா விடாதுன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு எந்த நேரடி விலங்கியல் ஆதாரமும் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த எருமை இனங்கள் கடும் பனிப்பகுதிகள்ல வாழ்றது. அதனால அவங்களோட உடம்பு முழுக்க இருக்கும் அடர்ந்த ரோமம் தான் இயற்கை கொடுத்த வெப்ப பாதுகாப்பு. ஒருவேளை அந்த ரோமம் முழுசாக இல்லாம போனா கடும் குளிர தாங்க முடியாம உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். இதத்தான் திருவள்ளுவர் ஒரு அழகான ஓமையா பயன்படுத்துறார். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார், உயிர் நீப்பர் மானம் வரின். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, வள்ளுவர் அந்த விலங்கு மானத்துக்காக உயிர் விடும்னு சொல்ல அவர் ஒரு ஒப்புமை சொல்றார். எப்படி கவரிமாவுக்கு ரோமம் முக்கியமோ அதே மாதிரி சில மனிதர்களுக்கு மானம் முக்கியம்னு சொல்றார். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, வள்ளுவர் அந்த விலங்கு மானத்துக்காக உயிர் விடும்னு சொல்ல அவர் ஒரு ஒப்புமை சொல்றார். எப்படி கவரிமாவுக்கு ரோமம் முக்கியமோ அதே மாதிரி சில மனிதர்களுக்கு மானம் முக்கியம்னு சொல்றார். அதனால் ஒரு ரோமம் நீங்கினாலே உயிர் விடும்னதும் மானத்துக்காக தற்கொலை செய்கிற விலங்குன்னதும் அறிவியல் உண்மை கிடையாது. ஆனா அந்த உவமை மக்கள் மனசுல அவ்வளவு ஆழமா பதிஞ்சதால இன்னைக்கும் கவரிமான் பரம்பரைனா சுயமரியாதை காக்கிற குடும்பம், அவமானத்தை தாங்காத குணம், கண்ணியத்துக்கு மதிப்பு கொடுக்கறவர்கள்னு அர்த்தம் வந்துடுச்சு. என்ன கண்ணுங்களா, இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.